பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் தேனி மாவட்டத்தின் சின்னமனூர் ஒன்றியம், குச்சனூர் மற்றும் எரசை பகுதிகளில் வீரமங்கை வேலு நாச்சியார் பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட பொதுச் செயலாளர் மணிதேவர், மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர் மும்மூர்த்தி என்ற நாகராஜ், சின்னமனூர் நகர தலைவர் தங்கமுத்து தேவர், நகர பொதுச் செயலாளர் அருண் பிரகாஷ் என்ற மாறி, நகர இளைஞரணி பொதுச் செயலாளர் மனோஜ்குமார் ஆகியோர் சார்பில் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தேனி மாவட்டம் கடமலை ஒன்றியத்தின் சார்பாக பாலுத்து கிராமத்தில் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் பிரபு மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்களின் ஏற்பாடுகளில் வேலு நாச்சியார் அவர்களின் பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் மாவட்ட பொதுச் செயலாளர் மணிதேவர், மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர் மும்மூர்த்தி என்ற நாகராஜ், மாவட்ட தொழில்நுட்ப பிரிவு அணியின் தலைவர் அருண் சோழன், சின்னமனூர் நகர தலைவர் தங்கமுத்து, சின்னமனூர் நகர பொதுச் செயலாளர் அருண் பிரகாஷ், போடி நகர துணைத் தலைவர் கெளதம், போடி நகர இளைஞரணி செயலாளர் ஆதி, போடி நகர அமைப்பாளர் முத்துமாணிக்கம், தினேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஒரு பேராக இதையெல்லாம் எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோம்? ராமநாதபுர சமஸ்தானத்திலிருந்து சிவகங்கை அரண்மனையில் ஒரு மருமகனாகவும் மகாராணியாகவும் ஆக்கப்பட்டு, அதுபோக அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து இந்தியாவில் முதல் போரிட்ட வீரமங்கை வேலுநாச்சியார் ராணி என்பதை இந்த பிறப்பில் பெருமையாக தெரிந்து கொள்கிறேன். அவருடைய கணவர் இறந்த பொழுதும் சமஸ்தானத்தில் தனி ஒரு வீராங்கனாக அமர்ந்து நாட்டையும் ஆட்சி செய்து நாட்டு மக்களையும் காப்பாற்ற ஆங்கிலேயரை எதிர்கொண்டு போரிலிருந்து வெற்றி கண்ட ஒரு இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட போராளி வீராங்கனை இந்த மரபுரிமையில் பிறந்த சிவகங்கை மகாராணி வேலு நாச்சியார் அவர்களது 295வது நாள் வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நமது மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சிகராஜா அவர்கள் தலைமையில் ஆணைக்கிழங்க மாவட்ட பொதுச் செயலாளர் மணிதேவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த விழாவினையும் நமது பேரரசி வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களையும் போர்த்திகரமாக பொறுத்தரவாக தற்போது இந்த இதற்கு ஏற்பாடு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களுடைய 295வது விழா நமது பசுமை முத்துராமலிங்க தேவர் மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக இங்கே சின்னமனூர் நகர்பகுதியான குச்சனூர் பேராட்சி உட்பட்ட பகுதியில் குச்சனூர் பொறுப்பாளர் சார்பில் இந்த விழாவானது மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த விழாவிற்கு தேனி மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை மாமா சிங்காரவர் அவர்களும், அதே போன்று மாவட்ட இளைஞரணி பொதுச் செயலாளர் அருமை மாமா மும்மூர்த்தி என்ற நாகராஜ் அவர்களையும், மாவட்ட கல்வி கல்லூரியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கலைஞர் அருண் அவர்களையும், சின்னமனூர் நகர தலைவர் அருமை அண்ணன் தங்கமுத்து தேவர் அவர்களையும், சின்னமனூருடைய நகர பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் அருண் பிரகாஷ் அவர்களையும், அதே போன்று சின்னமனூர் ஒன்றிய பொதுச் செயலாளர் அருமை அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களையும் மற்றும் வேறு நகர பொறுப்பாளர்கள் அனைவரையும் இந்த விழாவிலே தொடர்ந்து வருவது மிகவும் பெருமையளிக்கிறது. இன்றைய தினம் நாம் நினைத்திருந்தால்
சிவகங்கை மகாராணி வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களுடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அதை வைத்து நம் அரசியலை நிலைநாட்டிக் கொள்ளலாம். அது அரசியலாகிவிடும். இன்று 1730 காலகட்டத்தில் ராமநாதபுரம் சமஸ்தானத்திலே விஜயநகர சேனாதியின் மகனாக பிறந்த ராணி வேலுமங்கை நாச்சியார் அவர்கள் விஜயநகர சேனாதிக்கு ஆணாரிசு இல்லை என்றவர் எனவே வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை ஆங்கில போட்டே வளர்க்க ஆரம்பித்தார். அவரும் ஆங்கிலனாலே வளர்க்க ஆரம்பித்தார். போர் பயிற்சியும் சரி, நீதியும் சரி, ஒரு அரசாங்கத்தை எவ்வாறு கையாள வேண்டும், எவ்வளவு கையாள வேண்டும் என்பதை மிக சிறந்த பயிற்சிகளுடன் தேர்ச்சி பெற்றார். அது மட்டுமில்லாது பல மொழிகள் பேசுவதிலும் அவர் தேர்ச்சி பெற்றவர். அப்படி இருக்க 25 ஆண்டுகளாக மகிழ்ச்சியாக சென்றிருந்த அவரது அரண்மனையில் முக்கோணம் சென்று காலையில் ஆலய பிரவேசம் சென்றபோது அங்கே நம்ம நவாபோ என்றக்கூடிய வெள்ளையனுடைய ஒரு எப்படி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா சூழ்ச்சியாளர் உள்ள வந்து 2 பேருக்கு சிறப்பு முயற்சி சொல்றாங்க. அதுல ஒட்டுவதனால தேவை அங்கே கொல்லப்படுறாரு. அந்த கோயில இருந்து தப்பிச்சு வந்த பெண்மணி வீரமங்கை வேலுநாச்சியார் காடு பேரு எல்லாம் பயிர்ச்சி புத்திய பேசி போட்டுட்டாங்க. அப்ப அந்த வழியை வந்து மதுரை மேலூர் சென்றதுக்கு வந்து வழி வைக்கிறாங்க. நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் வழி வைக்கும்போது அவர் ஆடு பேசிட்டு பெண் வெளி சொல்றாங்க. அதை கவனிச்சுட்டு இருந்த விலைய அந்த பெண்ணுடைய தலைவர் கொண்டா வைக்க வெற்றி இருந்த உடனே வேலுநாச்சியார் அங்க ஒரு சவால் இருக்கிறாங்க. நான் மறுபடியும் இந்த சிவகங்கை பண்ண மீட்டெடுத்து என்னுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவாலை எடுத்து அங்கிருந்து திண்டுக்கல் வந்து ரயில்வேனுடைய துணையோடு அவர் வந்து உறுதி பேசுவாரு. உறுதியில் அவரை வந்து பேசி அவருக்கு புரிய வச்சு அங்கிருந்து அவருடைய துணையோட மறுபடியும் சிவகங்கை மீட்டெடுக்கிறாங்க. வீரப்பெண்மணியா அன்பு மட்டும் இல்ல, இன்றாக நம்ம மக்கள் மனசிலையும் நம்மளுடைய மனசிலையும் நிறைஞ்சிருக்காங்க. அவர்களுடைய பிறந்தநாளாக கொண்டாடுறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் யோசிச்சு அவங்களுடைய முக்கியமான தலைவர்கள் அவங்களெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கிற மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உடைச்சி எரியணும் அப்படின்றதுல பசுமன் முத்துராமலிங்க மக்கள் பாதுகாப்பு இயக்கம் உறுதியா இருக்கு. அதனால வீரமங்கை வேலுநாச்சியாரோட பிறந்த நாளுங்களா சிவகங்கையில மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலும் அவருடைய திருவிழாவை வைத்து நமது டிஎம்பி மக்கள் பாதுகாப்பு சார்பாக கொண்டாட வேண்டும்னு நமது இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் அண்ணன் டாக்டர் கே.டி. ராஜா ஆணைக்கிழங்க தேனி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் அவரது திருவுருவங்களை வைத்து அவருக்கு மாலை மரியாதை செலுத்தி இந்த விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழிலே ஒரு பாடல் இரட்டை ஈரப்படை இருக்கு எங்க குலப்பெண்களுக்கு சொல்லி ஒரு உதவி. அது ஏன்னு கேட்டீங்கன்னா அன்னைக்கு கணவனை இழந்தப்ப அந்த ஈரக்கொலை பிடிச்சது எப்படின்னு கேட்டீங்கன்னா கணவனை நினைச்சில்ல இந்த நாட்டு மக்களையும் இந்த நாட்டில் வாழக்கூடிய நம்ம சமுதாயத்தை நினைச்சு அன்னைக்கு பிடிச்ச ஒரே காரணத்தினாலே இன்னைக்கு நம்ம வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட பெண்மணி என்றும் வீரமங்கை என்றும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் இந்த விழாவானது இந்த வருடம் மட்டுமல்லாது வரப்போகும் வருடங்களிலும் மிகவும் சிறப்பாகவும் சீராகவும் டிஎம்பி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நடைபெறும் என்பதை இந்த விழாவின் மூலமாக தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அதே போன்று நமது இயக்கத்தினுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் சிங்காரவேல் அவர்கள் வீரமங்கை வேலுநாச்சியார் கவுண்டமையும் இன்றைய கால சூழ்நிலையில் நடக்கக்கூடிய நமது சமுதாய பிரச்சனைகள் குறித்தும் உங்களிடம் சிறிது நேரம் கேட்கிறேன்.